சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உனக்கான ஒரு செய்தியை எடுத்து வந்துள்ளேன். வலையை விரித்து கொண்டு நேரத்திற்காக காத்திருக்கும் இவனை அடையாளம் கண்டு கொண்டு இவனிடம் இருந்து நீ விலகி இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கை மீட்கப்படும். இல்லை என்றால் இவன் உனக்கு யமனாக வரவும் வாய்ப்பிருக்கிறது. உன் வாழ்வை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் உன்னிடத்தில் நல்லவன் போல் வேஷம் போட்டுக்கொண்டு உன்னிடத்தில் நட்பாக இருந்து வருகிறான். உன்னுடைய மனதை அவன் கைக்குள் அடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நல்லவன் வேஷம் போட்டு உன்னை நாடகமாடி ஏமாற்றி வருகிறான். நல்லவர்கள் எப்பொழுதும் ஒருவரை கவர்ந்து விட வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். ஒருவரின் மனதை கவர்ந்துவிட வேண்டும் என்று நினைக்கும் எவராக இருந்தாலும் மனதில் நேர்மை இருக்கிறது என்பதை புரிந்து கொள். நேர்மையற்ற இவன்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையை கெடுக்க தயாராக இருக்கிறான். இவனிடம் நீ சிக்கிவிட்டால் மிகப்பெரிய ஆபத்து உனக்கு காத்திருக்கிறது என்பதை உன்னிடத்தில் கூற வேண்டும் என்று உன் சாயப்பா இப்பொழுது ஓடோடி வந்தேன். வாழும் வாழ்க்கையை நிம்மதியாக பிரச்சனை இல்லாமல் வாழ வேண்டும். அதற்கு ஒவ்வொருத்தரையும் அடையாளம் கண்டு வாழ வேண்டியது அவசியம். தேவையில்லாத நபர்களிடத்தில் நீ இப்பொழுது நட்பு வைத்துக் கொள்வது உன் வாழ்க்கைக்கு தேவையற்றது. அது உன் வாழ்க்கையை முடிக்கும் அளவுக்கு போய்விடும். இப்பொழுது அந்த நிலையில் தான் இருக்கிறது. இவன் உன் வாழ்க்கைக்கு யமனாக இருக்கப் போகிறான். அவனை தான் நம்பி அவனோடு நட்பாக இருக்கிறாய். அவன் நட்பை உண்மை என்று நம்பாதே. அவன் உன் கழுத்தை அறுக்க காத்திருக்கிறான். அவன் உனக்காக செய்யும் ஒவ்வொரு செயலும் உனக்காக விரிக்கும் வலை என்பதை மறந்து விடாதே. ஒவ்வொரு நாளும் அலட்சியம் இல்லாமல் நீ இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் நீ நிம்மதியாக வாழ முடியும். அலட்சியத்தோடு இருந்தாய் என்றால் ஒவ்வொரு நாளையும் கடந்து வருவது சிரமமாக மாறிவிடும். ஆள் பார்த்து பழகுவது நல்லது. இப்பொழுது இருக்கும் காலகட்டத்தில் எவரையும் நல்லவர்கள் என்று நம்புவது சற்று சிரமமாகத்தான் இருக்கிறது. யார் மனதில் என்ன இருக்கிறது என்பதை யாராலும் உணர முடியாது. அப்படி இருக்கும் நேரத்தில் முழுமையாக நம்பினால்தானே நம்பிக்கை துரோகங்கள் நடக்கிறது. அதற்கு இடம் கொடுத்து விடாதே. இவனை உனக்கு யமனாக்கி விடாதே. இவனை தள்ளி வைத்து பார். இவன் உனக்கு மட்டும் இல்லாமல் உன் துணைக்கும் எதிரியாகத்தான் இருக்கிறான். நீ இன்னும் அதை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை. நாட்கள் வரும்பொழுது தெரிந்து கொள்வாய் என்று விட்டு வைக்க நாட்கள் இங்கு அதிகமாக இல்லை. யாரை நம்பி உன் அருகில் வைத்துக்கொண்டு உன்னுடைய தனிப்பட்ட காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ அவனை பற்றி தான் இத்தனை நேரம் பேசினேன். கவனமாக நடந்து கொள். உன் வாழ்க்கையை பத்திரப்படுத்திக் கொள். நல்லது நடக்க வேண்டும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.